இருக்கிற எல்லா காய்கறிகளும் சேர்த்து சட்டுன்னு ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் கலந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, ஸ்டார் அனஸ், கல்பாசி இப்படி ஃப்ளேவராக இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும். இதை தவிர்த்துட்டு நம்ம எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதோடைய வாசம் தான் நிறையா இருக்கும். இப்போ இதில் மெல்லிசாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி வரும்பொழுது இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருந்து அதை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி ஜஸ்ட் ஒன்று சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க தேவை கிடையாது இந்த ரெசிபிக்கு. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா குலைவாக நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் சில காய்கறிகள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4-5 பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட், முட்டைக்கோஸ்லேருந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி வரும்ல, ஸோ அது மாதிரி ஒரு 4-5 லீவ்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே பச்சை பட்டாணி அண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் பசங்க எந்த மாதிரி காய்கறிகள் நிறையா சாப்பிடுவாங்களோ, பிடிச்ச மாதிரி காய்கறிகள் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். 5 வகை காய்கறிகள் சேர்த்துருக்கேன், நீங்கள் 2 அந்த மாதிரி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி சில நிமிஷம் லேசாக அந்த ஆயிலே நல்லா கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள் அப்படி எதுவுமே சேர்க்க வேணாம். குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக தான் நம்ம நிறையா ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு தண்ணீர், நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 3 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மலாக சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்கிற மாதிரி தண்ணீர் சேர்த்து தான் செஞ்சு காட்டியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தயிர் தண்ணீர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு லேசாக புளிப்பு சுவை வேணும்னா எலுமிச்சப்பழ சாறு கூட இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணீர் லேசாக கொதிச்சு வரும்பொழுது 1/2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸ் 1.5 கப் இருந்ததில், ஸோ அதை இப்போ சேர்த்துட்டு லேசாக கலந்து விடலாம். ரைஸ் சேர்த்ததுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், லேசாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் லேசாக கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஒரு மிதமான தீக்கி வச்சுட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ வெயிட் வச்சு மூட வேணாம், மேலாகவே மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அடி பிடிச்சிடாமல் இருக்கான்னு ஒரு முறை லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். அந்த தண்ணீரும் அரிசியும் சரிசமமாக வரணும். ஒரு 2 நிமிஷத்தில் அப்படி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணீரும் அரிசியும் சரிசமமாக வந்த பிறகு அடுப்பை ரொம்ப குறைவான தீயில் வச்சுருங்க. இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் வெயிட் வச்சு மூடினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அந்த ரைஸ் செமையாக குக் ஆகி வந்திருக்கும். இப்போ நல்லா வெயிட் வச்சு மூடிட்டு சரியாக 5 நிமிஷம் குறைவான தீயில் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளுடைய வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது வெஜிடபிள் பிரியாணி கிடையாது, ரொம்ப குயிக்கான ஈஸியாக தேங்காய் பால் எதுவும் சேர்க்காமல் நிறைய காய்கறிகள் சேர்த்து என்னுடைய மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் பிரியாணி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வெஜ் புலாவ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய மசாலாஸ் வேணாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி நீங்கள் நினைக்கும் போது இந்த மெத்தடில் வெஜ் புலாவ் செஞ்சு கொடுங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுலபமான வெஜ் புலாவ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.